உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது நிற்க வேண்டும். பெருநெறி பிடி தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். மதி வேண்டும், நிதி வேண்டும், நின் கருணை வேண்டும். நோயற்ற வாழ்வு இந்த அனைவர்களும் வாழ வேண்டும். தருமபுரி சென்னையில் தந்த கோட்டத்துள் வளர் தனமோக்கும் தந்தவேளே சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்றார் மனித தெய்வம் வள்ளல் பெருந்தகை. அப்படி இருக்க அடிய நாங்க அஷ்டமி ரோகணி நாளில் சசிக்கு வேலை தண்ணில் வடபதராபுரியில் தோன்றி இஷ்டமுடன் வசுதேவ தேவைக்கு கைவி தேவி ஆயர்பாடியில் சிறையிலே 8வது பிள்ளையாக நான் பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து அம்மான் கம்சனை கொன்று அது மட்டுமல்லாமல் இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் நான் இந்த 8வது சுதனாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். இது மாறி மாறி வரும் மாறிட தேகம் மாறி மாறி வரும் மாறிட தேகம் மண்ணில் ஒன்றை மறைத்து போகும். தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின் பேரன், பேரனுக்கு பின் கொள்ளு பேரன், இப்படியாகவே இந்த ஜனனமானது சென்று கொண்டே இருக்குமே ஒழிய யாருமே நிலையாக வாழ்ந்ததே கிடையாது. அது மட்டும் கிடையாது. மெய்யூறு விட்டு தான் பையூரில் வந்த பொதுமலை கண்டோம். மெய்யூர் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவனுடைய சிருஷ்டிப்பின் கட்டளை பிரகாரம் ஒரு ஸ்திரீயும் ஒரு ஆடவனும் ஒன்றாக கூடி அவர்கள் ஒன்றாக கலந்து ஒரு மனமாக ஒருவனாக இன்ப சுகத்தை பெற்று அதன் வாயிலாக அருகம்புல்லின் முடியில் பரிந்துளி எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு அணையினது இந்த பண்டி என்று சொல்லக்கூடிய கர்ப்பத்திலே விழுந்து அந்த துளியானது அது கை கால்கள் உருவம் என்று உற்பத்தியாகி ஆனால் தாய் பையூரில் இருந்து பொய்யூர் என்று சொல்லக்கூடிய இந்த மண் உலகத்திற்கு வந்து நாம் என்ன பலனை கண்டோம். எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவதே திண்ணம் என்போம். அது மட்டுமல்லாமல் இந்த யாக்கை இருக்கிறது இந்த உயிரானது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கின்றது அப்படி என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. அல்லும் பகலும் 60 நாழிகை என்று உரைப்பார்கள். இந்த அல்லும் பகலும் 60 நாழிகையிலே 21,000 ஒரு மணிக்கு 2.5 நாழிகை. அப்படி பார்த்தால் காலை 6 முதல் மாலை 6 வரை 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்துக்கு 12 2 24 12 6 30 நாழிகை, பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை, 21,600 முறை இந்த
சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதருக்கு. அது மட்டும் கிடையாது, உலகத்திலே சிறந்த ஒரு 3 எழுத்து அன்புதான். கொடுத்தாலும் குறையாது, பிறரிடத்தில் இந்த அன்பை நாம் பெற்றாலும் குறையாதது அன்புதான். திருவள்ளுவரே உரைத்திருக்கின்றார், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பப்பார்கள் பட்டர் மரம் தளித்தற்று. அன்பில்லாத உள்ளமே மாங்கனாக பிறந்தோம் பலவே கிடையாது என்று உரைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். அன்பில்லாத ஆட்டை சொல்லக்கூடிய பெருந்தகை நாடக ஆசார் அப்பேற்பட்ட உத்தமர் எழுதிய இந்த கவிவாசகம் நாம் சிற்றறிவுக்கு எட்டியவாறு அந்த பேரறிஞர் எழுதிய பாடலை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு நான் வாசிக்கின்றேன். அதுதானே ஒழிய இருந்தாலும் இன்றைய நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று என்னுடைய மனைவியும் பார்க்கணும், சாத்தனையும் பார்க்க வேண்டும். சாத்தனி என்னிடத்துல வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்பா ஐயா மடக்கு மாலையா, மடக்கு மாலையா, இந்த மலையா மடக்கு மாலையா, உடக்கு மலையாவே இருக்குது. உடக்கு மலை எங்கடா இருக்குது? ஏழு மலை இல்ல, ஏழு மலைடா. வடக்கு மலையானே ஐயா, 7 மலைக்கு மேல அமர்ந்திருக்கக்கூடிய மக்களிச்சா வெங்கடேசன்டா, வெங்கடேச பெருமாள். வெங்கடேசா திருப்பதி 7 மலையாள பத்தி அழகான ஒரு பாடல் பாடியிருக்கேன். நீ உனக்கு பாட வரும்? உனக்கு பாட வரும்? இப்போ வராது. எப்போ வரும்? நான் செத்தா தான் வரும் எனக்கு பாட. நான் அந்த பாடை கேட்கலாம். நீ கொண்டு போய் சொல்லலாம் தான் சேர்த்துடலாம். பாட்டு பாட வருமானு கேட்டோம். ரொம்ப சேர்த்துருங்க. ஏன் உங்களாண்ட சாய்டி வாங்கிறத விட அங்க என்ன போனா நிம்மதியா பட்டு கட்டுறான். ஓஹோ, ஓனர் ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். சரி, அந்த 3 லட்சம் ரூபாய் கழிச்சிக்கலாம், கழிச்சிக்கலாம். இன்னும் தலை காய்க்கிற மாதிரி கழிச்சிடலாம். 3 லட்சம் தானே அந்த காலத்துல போட்டாங்க நிலத்துக்கு. ஆமா, சாப்பிட்டவங்கலாம் நல்லா மருந்து மரம் இல்லாத எருவு தழை புண்ணாக்கு அதை சாப்பிட்டு தான் இன்னைக்கு 120 வயசு வச்சிருக்காங்க. இந்த காலத்துல சாப்பிடுற சாப்பாடு பூரா கெமிக்கல். பூரா 60 70 மருந்து பூரா நாத்து விடும் போதே அதுல மருந்து போடுறான், யூரியா போடுறான், அமோனியா போடுறான். போட்டு என்ன பண்றான், கொஞ்ச நாள் 40 வயசுலயே என்ன பண்றான், முறுக்கி செத்து போறான். அவன் கல்யாணம் பண்ண வண்டியா முறுக்கினா எப்படி கோச்சிங்கண்ணா அட்டை வருது. இன்னும் முறிக்கணும் செத்துறா, முறிக்கணும்னா ஹார்ட் அட்டாக் என்ன கட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல நல்ல கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, சாமக்கஞ்சி இதெல்லாம் தினக்கஞ்சி இதெல்லாம் செய்து சாப்பிட்டாங்க. நல்ல மாதிரில எந்த நோயும் கிடையாது. எந்த டாக்டராலையும் போனது டாக்டருடைய இடமெல்லாம் பூரா ஈட்டி சாய்ச்சி கிடக்குது. இப்ப காலையில 6 மணில இருந்து ராகி 10 மணி வரைக்கும் திறந்து விட்டா கூட பத்தல போய் ஜனங்க நிக்கிற இடம். போடணும் அதுல என்ன பண்ண போகணும், லைட் போறோம், வரக்குள்ள திரும்பி அது மாதிரி. சரி, என்ன கொண்டு சேர்த்துலாம் பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திருப்பதிக்கு போற பாட்டு பாடணும்னு சொன்ன திருப்பதி 7 மணி வச்சு ஒரு பாட்டு எழுதிக்கிறேன். ஓஹோ, திருப்பதி மலை வாழும்
வெங்கல தேக்குசா ஏண்டா சில்வரை கையில் வச்சுன்னு வெங்கல தேய்ச்சிட்டாங்க. நான் தினம் தினம் குளிப்பதெல்லாம் பித்தளை தேக்குசா திருப்பதி மலை வாழும் வெங்கல தேக்குசா அன்பெண்ணு சுட தண்ணி போட்டு வைத்தேன் அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து ஊற்றி ஊற்றி வச்சு என் மனம் குளித்திடவே குளித்து வந்தேன். 7 மலையானை தேடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கல தேக்குசா. பாட்டு நல்லா இல்ல? வெங்கல தேசா பித்தளை தேசா. நான் 7 மலையான தேடி போறேன். இப்ப பாதி வழி வந்துட்டேன். சரி, இன்னும் பாதி வழி இருக்குது. ஏன்னா அந்த முட்டில எல்லாம் 1 ரூபாய் 2 ரூபாய் தான் போறான். இந்த நாமத்தை பார்த்தாலுமே போன பார்த்துட்டு நானாவா கேட்டு வாங்குறது. மரத்தை போட்டு தண்ணி இருந்த உள்ள என்னமா உன் கை ராசி எப்பா 7 மலை இந்த உன் கையில போ 7 மலை ஒரு 100 ரூபாய் போடுறதா எப்பா மற்ற காலத்தை பாயில தொட்டு டைலர் நான் பேக் வைக்கும் போது டைலர் போட்டு வச்சு சொல்லி பாயில காசு வாங்க எப்பா உன் கையில இருந்தா அதை பத்தி என்ன அம்மா இருக்குதுப்பா. சில்லறை வேணும். எவனிக்கா 90 ரூபாய்க்கு சில்லறை வச்சுக்கிறா. சரி ஆமாடா சிச்சகாய்ச்ச கணக்கு வச்சு போ. 90 ரூபாய்க்கு எங்க அப்ப நோட்டு இருக்குதா? 90 ரூபாய்க்கு எங்க நோட்டு இருக்குதா? சரி 90 ரூபாய்க்கு வேணாம். 75 ரூபாய்க்கு சில்லறை கொடு. 75. ஆமா. அப்பா நாராயணா நீ போட்டுனா கூட 1 ரூபாயை போட்டு இருக்கிற 10 ரூபாய் தூக்கி போடுவேன். நீ இருக்கிறதால ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. போய் பாரு. ஐயா கோயிந்தா யா குஞ்சி கோயிந்தா. அப்பா நீ யாரப்பா? நான் ஒரு கோரப்பா. பரவாயில்லையே, போட்டு படுத்து தூங்கப்பா. இருக்கலாம். சாமி ஆமா நீங்க யாரோ எவரோ நானே எங்க போறேன் தெரியுமா? ஒரு ஐயப்பாடு எனக்கு. ஆமா நீ எங்க போறப்பா? திருப்பதி போறேன். எங்க போற? திருப்பதி. அடே பாவி, திருப்பதி இல்ல திருப்பதி. திருப்பதிக்கு போறேன். டேய் திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, சென்னி இறப்பவர் கீயா கைகள், ஆமா இனிய சொல் கேளா காது, ஆஹா. அப்படி என்று உரைத்திருக்கின்றார்கள். ஆ. திருப்பதி இருக்குது ஏழுமலையானுக்கு சந்நிதி. அந்த நாடு நீ போற இல்லையா? ஆமா. அதுக்கு நீ எப்படி சொல்ற? திருப்பதி. திருப்பதி. நீ எப்பயாவது பாத்துக்க ஏழுமலையானா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இதுவரை பார்த்தது இல்ல. ஆனா ஏழுமலையான் தேடி நீ போற. ஆமா திருப்பதிக்கு போறீங்க என்ன பிரார்த்தனை தான் போவாங்க. அததான் நான் கேட்க ஒரு ஆசைப்படுறேன். பின்னாடிக்காக போறீங்க. திருப்பதிக்கு போறீங்க ஏதாவது வேண்டுதல் உண்டா? என்ன வேண்டுதல? எங்க அப்பா அம்மா வேண்டி இருக்கிறாங்க. எப்படி? எப்படின்னா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் நடந்து 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து 10 வருஷம் 13 நாள். எப்படிடா இதெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டா சொல்ற? எங்க அப்பா அம்மா சொன்னது எனக்கு 10 ஆண்டுகள் 13 நாள் நடந்தது. 11வது வருஷத்துல ஒரு மாசத்துல முதல் மாசத்துல 13 நாள் நடந்தது. ஆமா இந்த மாதிரி இருந்து 1 10 வருஷம் 13 நாளா குழந்தை பிறக்கல. எங்க அப்பாவுக்கு 10 வருஷம் 13 நாளா குழந்தை இல்லாத கடந்துறாங்க. 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாம வந்துட்டாங்க. குழந்தை கடந்த உடனே எங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்க? எங்க அப்பா எங்க அம்மா என்ன பிரார்த்திக்கிறாங்க? எப்படி? ஏழுமலையால போய் பிரார்த்திக்கிறாங்க. ஏழுமலையாண்ட போய் பிரார்த்திக்கிறாங்களா? பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏழுமலையானே 10 வருஷம் 13 நாளாவது கல்யாணம் நடந்து. ஆமா. இதுவரைக்கும் ஒரு பூஜா பூர்வா குழந்தைய குட்டை இல்லையே. நாங்க என்ன பாவத்தை செய்தோமோ? ஆமா. ஏன்டா ஏழுமலையானே எங்க அப்படிலாம் சோதிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே ஏழுமலையான பிரார்த்தனை செய்த உடனே எங்க அப்பா அம்மாவை போய் அவங்க வேண்டுதல் பண்ண உடனே ஏழுமலையான செய்கிறாரு. எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்துக்கிறாரு. என்னடி அனுகிரகம் செய்திருக்கின்றார். ஏழுமலையானோட அருளால எங்க அம்மாவுக்கு நான் உருவாயிருக்கு குழந்தை. நீ பிள்ளையாக ஜெனிச்சிட்டேன். ஜனத்து 10 மாதம் கடந்து நான் பிறந்தேன். பிறக்கும் போதோ நெல்லு குழந்தைய பிறக்கூடாதா? ஆமா. ஒரு கை ஒரு கால் வீட்டுக்கு போகுது. ஒரு கையும் காலும். சரி. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. ஏழுமலையானே நான் குழந்தை இல்லாத 10 வருஷம் 13 நாளா கடந்தேன். அது மாதிரி கடந்துட்டு இருக்கலாம். முன்ன பிரார்த்தனை செய்த அருளால ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா. அந்த குழந்தை காலு கை நல்ல விதமா பிறக்க கூடாதா? ஆமா.
அப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி பாவத்தை செய்யறதுனா என்ன செய்யறேன்? முன்னோர்கள் செய்த பாவமா, அப்பா அம்மா செய்த பாவமா, நான் செய்த பாவமா? ஆமா. கை காலத்துக்கு போறது 7 மலையானே. மறுபடியும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 7 மலை மேல பாரத்தை போடுறாங்க. என்ன எந்த பேர் பாரு? ஆட அவர் மேல வேண்டுதல் செய்திருக்காங்க. 7 மலையார் மீது தன்னுடைய பிரார்த்தனையை வைத்திருக்கிறார்கள். என்னன்னு பிரார்த்திக்கிறாங்க? அவரிடத்துல இந்த கை கால் ஈத்துக்கிற கை கால் ஆமா எப்ப நல்லா ஆகுதோ, ஏன்னா 7 பிரார்த்தனை 8 வருஷம், 8 வருஷம், பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம். இருக்கப்பட்டவங்களும் கால் காடி சொத்து வச்சு வைக்கிறாங்க. ஆமா 1 லட்சம் பணம் போடுறாங்க. உண்மைதான். ஒரு 1/2 பவுன் 1 பவுன் நகை போடுறாங்க. உங்க சத்துக்கு தகுந்த அவரே மாதிரி அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. உங்க அப்பா அம்மா இல்லாதவங்க ஆமா அவங்க என்னென்ன பிரார்த்திக்கிறாங்க? எப்போ அந்த கை கால் ஈத்துக்கிச்சோ, ஆ, இந்த ஈத்துக்கிற கை கால் ஆ, இந்த கை நல்லா ஆகுதோ, ஆ, இந்த நல்லான கையால ஆ. என்னைக்கு நல்லா ஆகுதோ ஆமா. அந்த நல்லான கையால உண்டில ஒரு காசு அடிக்கிறது. என்னடா இது ஒரு வித்தியாசமான பிரார்த்தனை? ஏண்டா இந்த கை கால்கள் இந்த கரங்கள் எல்லாம் நல்ல மாதிரி ஆகி போச்சுன்னா என்னுடைய பிள்ளையினுடைய கையினால உண்டியில் காணிக்கை செலுத்துவதுதான் காசு அடிக்கிறாங்க. உண்டியில் காணிக்கை செலுத்துவதுதான் பிரார்த்தனை என்று உலகம் அப்பா பாப்பா. அம்மா இல்லாதவங்களாச்சா அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கை கால் நல்லானா இந்த கையால போய் அந்த உண்டியில இருக்கக்கூடிய காசுல ஒரு புடி காசு அழியாது அப்படின்னு பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கை கால் நல்லா ஆயிடுச்சு. ஆ, இப்ப திருப்பதிக்கு போய் அவங்க பிரார்த்தனையே நான் ஒரு இப்படி காசு அள்ளணும் இல்ல. ஆமா அதனால ஏழுமலையான் கோயிலுக்கு போறேன். ஆ. அம்மா ஞாபகம் நீங்க கேக்குறீங்களா? பிறகுமா ஆமா நீங்க யாரு? நான் தாண்டா அந்த ஆண்டவரே 7 மலையானே நான் தாண்டா. யாருன்னா காதுல பூ வச்சிருப்பான், ஆ, ஆ. அவங்ககிட்ட போய் ஏமாத்துவோம் கதைய. ஏன் என்ன? 7 மலையானை எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சங்கு சக்கரம் இருக்கும், ஆமா பச்சை திருமேனி, பவள சபாயம், அச்சுதம் உச்சுதம், பஞ்சாட்சரம், பாண்டவர் தூதம், கார்மே வர்ணம், கமலக்கண்ணம் சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி நீ போய் பகவான் நமோ நாராயணன் சொன்னா யார் நம்புறது? என்னடி உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? ஆஹா. அதனால நான் இனி என்ன சொன்னதான் நம்புவேன். அதாவது விஸ்வரூபோடு போறோம் நடிச்சா, ஆமா அதே மாதிரி கை காலில் சங்கு சக்கரம் இருக்குமா? அதுதானே. பாரு கேட்க பாரு இவங்க வந்து தெரியல தெரியலையா? கண்ண மூடவா? ஆமா இப்ப பாரு. இத பார்த்த உடனே இப்பதான் நான் ஏற்கனவே பார்த்தது கிடையாது. பாதி வழியிலே உனக்கு காசு கொஞ்சம் கொடுத்து பார்த்துட்டேன். அதனால ஐயா ஆ, பிரார்த்தனை வந்து வீண் போக கூடாது. ஆமா பாதியிலே வந்து காசு கொடுத்துருக்கு. டேய் காசு கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல, காட்சி தருவதற்கும் நான் வந்திருக்கிறேன். உனக்கு காசு தர வேண்டும் என்றால் நான் நினைத்தா நீ குபேரனா ஆயிடுவேன் சாமி. ஆமாடா. அதனால உண்டி எங்க இருக்குது? ஏன் உண்டி எங்க? உண்டியா உண்டியா காசு ஆகணும். டேய் உண்டி கட்டி வச்சுக்கிறேன். இப்படி எங்க இருக்குது? உண்டி இல்லடா. உண்டி என்பது இதை வச்சிருக்கிற பாரு கையில, இதுதான் உண்டி. நான் காசு ஆகணும். நீ இதுக்காக நீ காசு ஆள வேண்டிய வேலை கிடையாது. என் பேரை சொல்லி நடுவீதியில நீ நடந்து போறாவே கோவிந்தா நாராயணா அச்சுதா பச்சிமா மலையனை அரியரை ஆழ்வரை சைனித்தவா கோபேந்திரகிரி குன்றன் எடுத்தவா கோபாலனை ஓமென கூப்பிட்ட குருவாசை கேட்டு கேட்டு ஒருவரை கொண்டாடு மாடு வைத்தா கொங்கை கூட போல் உள்ள மங்கைமார் மனதில் நீ பூசாமல் உறவாடுவாய்.